புரட்டாசி மாதம் மகாளி அமாவாசையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கோவில் குளத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்வது போல மறைவுக்கு பிறகு நன்றிக்கடன் செலுத்துவதை இந்த தர்ப்பணமாக பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் பொதுமக்கள் நேரடியாக மயிலாப்பூர் கோவில் குளத்திற்கு வருகை தந்து புரோகிதர்கள் மந்திரங்கள் ஓத பழம் காய்கறிகள் படையில் வைத்து தர்ப்பணமானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த தர்ப்பணம் செய்வதால் முன்னோர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தோஷங்கள் அகலும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சென்னை மயிலாப்பூர் கோவில் குளம் மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகளான மெரினா கடற்கரை, அது மட்டுமல்லாமல் சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில் குளம், மேலும் வில்லிவாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புனித நீராடி பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அமாவாசை வழிபாடு முறை நாங்கள் தமிழ் வழியில் பூசைகள் பண்ணுறோம். தமிழ் முறைப்படி மந்திரங்கள் ஓதி தமிழ் மக்களிடையே தமிழ் மந்திரங்கள் போய் சேரணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் இந்த வழிபாடுகளை பண்ணுறோம். எவ்வளோ புரோகிதர் வச்சு பண்ணுறீங்க? எத்தனை மணிலேருந்து இங்கே இருக்கீங்க? இங்கே நாங்கள் 3 மணிலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம் ஐயா. 3 மணிலேருந்தே வந்துட்டோம். 3 மணிக்கு வந்துட்டோம். சித்தரடியார்கள் எல்லாம் 2 மணிக்கே வந்துட்டாங்க. இதுலேருந்து ஒரு 4 மணிலேருந்து நாங்கள் பூசை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் முழுக்க தமிழ் வழி மந்திரங்கள் பண்ணுறோம். மந்திரத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்னா இதுதான் முதல்ல நம்ம தமிழ் வழி மந்திரங்கள் தான் ஆதி காலத்துலேருந்து சிவனடியார்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சித்தரடியார்களும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் நாளடைவில் நம்ம மந்திரங்கள் இல்லாமல் போயிட்டதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ் மந்திரங்களை மக்களிடையே போய் சேரணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இது இந்து மதம் மறுமலர்ச்சி இயக்கம் இதை முன்னிறுத்தி பண்ணுது. ஆமாம், இது உங்களுக்கு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு மந்திரங்கள் ஓதுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஓதுறாங்கன்னா இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவங்க 10 பேர் மந்திரம் ஓதுறாங்கன்னா நாங்கள் ஒரு ஆளுக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த அளவுக்கு முழுமையாக மக்களிடையே போய் இந்த மந்திரங்கள் சென்றடைன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்து மறுமொழி செக்கும் பண்ணுதுங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.